பயத்தோடு, நடுக்கத்தோடு, சோத்திரத்தோடு, துதியோடு, புகழ்ச்சியோடு போக வேண்டும். அல்லேலூயா. அவர் சமூகத்துல வரும் பொழுது, ஜெபத்துல வரும் பொழுது, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, எவ்வளவு கிருபை உள்ளவர், எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், எங்க மேல தயா உள்ளவர், இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே என்று போனோம். அல்லேலூயா. அவர்கிட்ட உட்கார்ந்து சும்மா உட்கார்ந்து இருந்துச்சு, யார்கிட்டயும் பேசுற மாதிரி பேசக்கூடாது. அல்லேலூயா. உலக மனுஷன்டே இவ்வளவு பெரிய காரியம் பேசுறதுக்கு நமக்கு இவ்வளவு பயந்து போனா எவ்வளவு பெரிய தேவன். அல்லேலூயா. அவர்கிட்ட பேசுறதுக்கு பயத்தோடு இருக்க வேண்டிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். அதனால சொப்பனத்தை கண்ட உடனே இவர் பயந்து போனார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் தாம் பிள்ளைகளுக்கு நிறைவானவராய், போதுமானவராய், நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இருக்கார்? நமக்கு நல்லவர் தான். அதனால அவனுக்கு பலி இடுகிறார். மனவாவும் அவருடைய மனைவி எரிச்சாங்க, பலி இடுறாங்க. அந்த பலியை வாங்குறதுக்கு யார் வந்திருக்கா? தேவதூதன் பட்டயத்தோடு இருக்கிறார். நீ பலி செலுத்த வேண்டும். அந்த கண்மலை மேல இருந்துச்சு பலி செலுத்த. கண்மலை யாரு? இயேசு கிறிஸ்து மேல எனக்கு பலி செலுத்துக்கும் பொழுது பலி செலுத்துறா. அந்த அக்கினி ஜுவாலையில ஏறி போறாரு தேவதூதன். உடனே நம்ம அவரை உயிரோடு பார்த்தோம். கர்த்தரை என்ன செய்ய போறோம்? சாக போறோம்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் சாவதில்லை. அல்லேலூயா. தேவன் தாம் பிள்ளைகளுக்கு சில சொப்பனங்கள், தரிசனங்களை, வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை கொடுப்பாரானால் அது கலங்கப்பட்ட அல்ல, பயப்படுகிறதுக்கு அல்ல, நம்மை வாழ வைக்கிறதுக்கு. அல்லேலூயா. அவர் நம்மை நித்தமும் நடத்துவார். ஆனால் எந்த காரியத்தை குறித்தும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. எந்த சொப்பனங்களோ, எந்த காரியங்களோ நாட்களை நம்மை பயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலைகளோ நம்மை பயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார், பயப்படாதே. அல்லேலூயா. நாட்கள் 2 வேத வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபத்திலே கடந்து செல்வோம். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். ஆண்டவர் எந்த தேசத்தை குறித்து சொல்லுகிறார்? இந்திய தேசமா இருக்கட்டும், உலகம் முழுவதும் இருக்கிற தேசமா இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் நம்மை அழைக்கிறார் தேசமே. அல்லேலூயா. நீ எப்சிபா என்றும் நீ பீரோ என்றும் அழைக்கப்படுவாய். உன் தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. குடும்பங்களை கட்டி எழுப்புகிற தேவன், குடும்பங்களை வாழ செய்கிற தேவன், கணவனாய், மனைவியாய், பிள்ளைகளாய், சொந்த பந்தங்களாய் அன்போடு ஐக்கியத்தோடு வாழ விரும்புகிற தேவன், வாழ வைக்கிற தேவன். அல்லேலூயா.